ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் பண்ணி வாங்க, அடுத்ததை படிங்க அப்படின்னு சொல்கிறோம். யூடியூப்பில் கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான். அந்த கமெண்ட்டில் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, டிஎன்பிசி எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருக்கணும். நான் வீட்டில் இருந்து படித்தேன், அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு காசு வேணும் இதுக்கு காசு வேணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ப்ராப்ளமாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புக்கையும் எடுத்து நான் ஓரமாக வச்சுட்டு வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணி நான் அதுக்கப்புறம் என்னோடய எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒரு 3 இயர்ஸில் சால்வ் பண்ணிவிட்டு அகெயின் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணி தான் நான் வந்து போஸ்டிங் போனேன். இதுதான் என்னோடய சஜஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. டே டு டே லைஃப்பை வந்து நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. லைஃப்பில் நமக்கு நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, நம்ம படிச்சிருக்கோம் எப்படியாவது ஜாப்புக்கு போனால் வேலை கிடைக்கும் அப்படின்னா, நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு டீச்சராக ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா அதிகமாக எவ்வளோ தந்துடுவாங்க சொல்லுங்கள்? 8,000. அதுக்கு மேலே ₹1 தர மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கணும். இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட்டாக வேறு ஏதாவது கம்பெனிஸ் அந்த மாதிரி ஷோரூம் அந்த மாதிரி போகலாம் அப்படின்னா அங்கே வந்து சேல்ரி கொடுக்குறாங்க. பட் வந்து நைட்டு 8-9 மணிக்கு தான் விடுவாங்க. சண்டே டைம்லையும் இருக்குது அப்படின்றாங்க. இப்படியே நிறைய மைண்டில் வந்து ப்ராப்ளம்ஸாக ஓடிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஓ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் அவ்வளோ ஆசை கனவு இலட்சியம் இதெல்லாம் வேணும். அப்படின்னாலும் நமக்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கணும் இல்லையா? ஸோ எண்ணம் இருக்குது, படிக்கிறதுக்கு எண்ணம் இருக்குது. பட் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் நான் கிடைக்கிற நேரம் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிஓ எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் புக்ஸை தாண்டி அவுட் சோர்ஸ் வந்து அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு மெட்டீரியல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மெட்டீரியல்ஸ்லாம் 5,000 7,000 சொல்கிறாங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட்டுனே புரியல.